வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் குக் சேனலில் ரொம்பவே சிம்பிளான ஒரு குருமா ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். எந்த காய்கறிகளுமே சேர்க்காத ஒரு பிளைன் குருமா தான். இட்லி, தோசை, சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 அப்படி இல்லைன்னா 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கிராம்பு அதிகமாக சேர்க்க வேண்டாம். இது கூடவே ஒரு 5-6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் ஓரளவு வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கினதும் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளியும் இப்போ நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இது கூட 3 சில் தேங்காய் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தனியாக ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம் நம்ம வதக்கின பொருட்களை. இந்த கலவை கூடவே நம்ம அரை மணி நேரமாக ஒரு 5-6 முந்திரியும் 1 டீஸ்பூன் கசகசாவும் நான் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். அந்த ஊற வச்ச முந்திரி கசகசா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு விழுதாக அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒரு 2-3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இந்த சோம்பு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இந்த வெங்காயம் நல்லா நிறம் மாறி அழகாக வரணும். இப்போது வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கிடலாம். இப்போது இது கூட நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்துட்டு அதுக்கும் பிறகு நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற அந்த வெங்காயம், தக்காளி, கசகசா, முந்திரி விழுதையும் இது கூட சேர்க்கலாம். இந்த அரைச்ச விழுதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்து ஒரு 2 விசில் வைக்க போகிறோம். இப்போது தண்ணி நம்ம தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். நீங்கள் சப்பாத்திக்கு பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் திக்காக பண்ணிக்கோங்க. இட்லி, தோசைக்கு பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் வாட்டரியாக கூட பண்ணிக்கலாம். இப்போது உப்பு டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. காரமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டுட்டு மிதமான தீயில வச்சு ஒரு 2 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போது 2 விசில் பொறுத்து குருமா சூப்பராக தயாராகி வந்திருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு அது மேலே நம்ம பொடியாக அரிஞ்சு எடுத்துருக்கிற கொத்தமல்லி இலைகளையும் கருவேப்பிலையும் தூவிட்டு சூடாக நம்ம இட்லி, தோசை கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இந்த லாக்டவுன் டைமில் காய்கறிகள் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம இந்த மாதிரி ப்ளைனாக ரொம்பவே டேஸ்டியாக குருமா தயார் பண்ணலாம். நீங்களும் ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.